வணக்கம். I, N.K. Salim Khan from Kerala, hereby declaring that the following speeches are not my own words. It is the words of CM Tamil Nadu, Mr. Joseph Vijay, on the occasion of SOAN, asked the CM Tamil Nadu. I am only trying to imitate the speech of Mr. Joseph Vijay. I am not responsible for any words that I am speaking. I am again saying that I am only trying to imitate the speeches. Okay. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் வணக்கம் என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது என்று தெரியாது. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடைந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த பிள்ளையா எனக்கு வாழ்க்கையில் வறுமை என்னன்னு தெரியும். வறுமை என்னன்னு நல்லாவே தெரியும். பசி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்து வந்ததில்ல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். அப்படித்தான் நான் வாழ்றேன். நீங்களும் வேற அப்படி நினைச்சதுனால தான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகச்ச ஒரு இடத்தை ஒன்று கொடுத்தீங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துவதற்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய், இந்த விஜய் நீ வா விஜய், நாங்க எல்லாம் இருக்கோம், பார்த்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாண்ணா, நாங்க இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்க இருக்கோம் எல்லாம் என்று சொல்லி அவ்வளவு அன்பா அவ்வளவு உறவா என்னை ஏத்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் இதுதான் சொல்லணும். இந்த டிராவல்ஸ்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ அவமானப்படுத்தியதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்காக கூட நின்ற உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாக எடுத்துக்காம, என்னோட வழியில, என்னோட வேதனையில உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்று இன்னைக்கு ஸ்ரீ ஜோசப் விஜய் என்னும் நான் அதை வந்து உண்மையாகி இருக்கீங்க. உண்மையில எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என்னோட உறவுகளே, என்னோட சொந்தங்களே, நான் ஒன்றும் தெய்வதுணை எல்லாம் கிடையாது. நான் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது செய்வேன், இது செய்வேன் எல்லாம் பொய்யான வாக்கு எல்லாம் கொடுத்து அவங்களை ஏமாற மாட்டேன். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் செய்வேன். இமீடியட்டா உங்களை மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அப்ப சாத்தியம் அல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று உங்க மனசுல வரலாம். இத்தனை கோடி மக்கள் எங்கூடி இருக்கும்போது எது வந்தாலும் பாத்துக்கிறா, என்ன வந்தாலும் பாத்துக்கிறா அப்படின்னு அந்த
கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறா. இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கும்போ கிச்சனாவை சுத்தமா தொடச்சு வலிச்சு வச்சுட்டு போயிருக்கும்போ தூக்க முடியாத சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்கும்போ சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையெழுத்திருக்கோம். உடனே நீங்க ஒண்ணு நினைக்கல, என்னடா இவரை நம்ம ஏதோ பொறி வச்சு பேசுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாலும் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குது, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்குது, எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளையாவது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட், அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டோன்ட் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப யாரையாவது போய் நமது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்சை மீடிக்கிட்டு போய் சந்திக்கிறது, இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம சந்திக்கிறது அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒழுங்குமுறை நிலவரம் தான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அவகாசம் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நான் சொன்னதெல்லாம் படிப்படியாக நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடி கொடுத்துக்கிட்ட எனக்கு கொஞ்சம் உதவியாயும் ஒத்துழைப்பாயும் இருக்கும். இது உங்களோட ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ, என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை இன்னிலிருந்து நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனோட பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துவேன். என்னை அவமானப்படுத்தியதாயிருந்தாலும் என்னை கஷ்டப்படுத்தியவர்களாயிருந்தாலும் அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிராளிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அதே மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள் கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் என்னோட முதல் முழு கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியம் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூட இருக்கவா இருந்தாலும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி எண்ணம் மனசு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கிறா அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை அரெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரே ஒரு சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், அந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்கே ஒரு பவர் சென்டர். அதில் கிடையவே கிடையாது. அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கின்ற மக்கள், மீனவர்கள் எல்லாரும் நம்ம டிவிக்கு அரசு நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம சமரமில்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரிகளே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு ஊழலுக்கும்
உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயுடனான முகம். அதுல 100% இந்த விஜய உங்களுக்கு நம்பலாம். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு மக்கள் ஒட்டு மிக்க மக்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இன்னொருத்தருக்கு நான் முக்கியமான நன்றியை சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பர்கள் நன்றி. அவங்களால தான் இது நடந்திருக்குது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு எல்லா நல்ல விஷயங்களும் இந்த விஜய் மாமா செய்து கொடுப்போம். கான்பிடன்ஸா இருக்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நான் முக்கியமான நன்றி சொல்லணும். உங்களை எப்படித்தான் நான் மறப்பேன்? நீங்கள் தானே என்னோட உயிராச்சே. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையிலே சொல்லணும்னா நீங்க இல்லாத எதுவும் இல்லை. என்னோட கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்குச்சாவடி முகர்களுக்கும் மை டியர் வாட்ச்ஃபுல் வாரியர், உங்க அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட், ஒரு நியூ கவர்மெண்ட் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, new era of the real secular social justice. Start now. மக்கள் நலன்களை மட்டுமா லட்சியமாக வச்சுக்கொண்டு நமது அரசுக்கு பக்கபலமாகிய என்ற ஆதரவு வழங்கியுள்ள கான்கிரஸ் பேரியப்பத்தின் தலைவர் திரு மதிப்புக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தவை அவர்கள், என்னோட நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம்.ஏ. தேவி அவர்கள், மாநில செயலாளர்கள் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமையில் உள்ள உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு தோழர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைவர் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு திருவாளன் எம்பி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்புக்குரிய திரு மணி அரசு அவர்கள், சிபிஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டாக்டர் ராஜா அவர்கள், மாநில செயலாளர்கள் மதிப்புக்குரிய தோழர் திரு எம். வீரபாண்டி அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா. முத்துரசன் அவர்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய திரு டாக்டர் காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ்கனி அவர்கள், உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குறை கொடுத்திருக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடுதலுக்கும் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். கான்பிடன்ஸ் ஆயிருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் பேசுகிற இந்த குரல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காதலை விழுந்தா இல்லையான்னு தெரியாது. நீங்க கேரளாவுக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன்.
வாங்க, நாங்க இங்க இருக்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தம்பி விஜய் நீங்க வாங்க, அண்ணன் இருக்கிறாங்க இப்படிக்கு, அண்ணன் சலீம்